அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக தொழுகையை நமக்கு கடமையாக்கி அந்த தொழுகையை எவ்வாறு தொழுக வேண்டும் என்பதை நபிகளார் செய்முறை விளக்கம் காட்டி தந்து இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி தொழச் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் அந்த வரிசையில் தொழுவதுதான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். நாம நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையில் அவர்கள் காட்டி தந்த வரிசைக்கு மாற்றமாக தொழுதோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே நன்மை பயக்குமா என்று பார்த்தால் பயக்காது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி வஸல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழக் கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி தொழுது காட்டினார்களோ அதன் அடிப்படையில் நாம் தொழுகக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த தொழுகை கூட அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் நபிகளாரை மேற்கோள் காட்டி அவர்களுடைய சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய நாம் தொழுகையிலும் அதை நாம் அதிகம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், சொர்க்கத்தினுடைய திறவுகோலே தொழுகைதான். சொர்க்கத்திற்கு நீங்கள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய திறவுகோலாக இருப்பது, முதல் அமலாக இருப்பது தொழுகைதான் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மஹ்ஷர் மைதானத்திலே நாளை மறுமை நாளிலே நரகவாசிகளை இறைவன் நரகத்திலே தூக்கி எறிந்துவிட்டு இந்த உலகத்திலே இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்தவர்களை பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பற்றி தான் அல்லாஹ் கேட்பான். நாம் உங்களுக்கு பல்வேறு வணக்க வழிபாடுகளை கடமையாக்கினோம். அந்த வணக்க வழிபாடுகளில் முதன்மையானதாக இருந்த தொழுகையை எவ்வாறு நீங்கள் தொழுதீர்கள், அதை எவ்வாறு நீங்கள் பேணி காத்தீர்கள் என்று முதல் கேள்வியே தொழுகை குறித்துதான் அல்லாஹ் கேட்பான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த தொழுகையை பற்றி ஏராளமான செய்திகளை நாம் அறிந்து வைத்திருந்தாலும் இன்றைக்கு நாம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நாம் சில ஒழுங்குகளை அழகிய முறையிலே பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பல்வேறு நேரங்களை ஒதுக்கிவிட்டு நாம் பள்ளிவாசலுக்கு வருகிறோம். இரவு 10 மணி வரைக்கும் நின்று தொழுகக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாம் நன்மையை பெற வேண்டுமே ஒழிய இந்த தொழுகையின் மூலமாகவே நாம் தீமையை அடைந்து விடக்கூடாது, நாளை மறுமையில் நஷ்டவாளிகளாக எழுப்பப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லப்படுகிறது. நாம் பல்வேறு நேரங்களை ஒதுக்கி இந்த இரவு தொழுகைகளை தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னபிற ஜமாத்து தொழுகையை, ஐவேளை தொழுகையை ஜமாத்தோடு நின்று தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி தொழுகக்கூடிய நாம், குறிப்பாக ஜமாத்தாக நின்று தொழுகக்கூடிய நாம், தொழுகையினுடைய விஷயத்தில், சஃபினுடைய விஷயத்தில், அதில் நிற்கக்கூடிய நிலையினுடைய விஷயத்தில் அதிக ஒழுங்குகளை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
ஏன்னு சொன்னா அதிலே நாம் ஒரு தவறை இழைத்து விட்டோம் என்று சொன்னால் அதுவே நம்மை நரகத்திலே கொண்டு சேர்த்து விடும், தீமையாக அமைந்துவிடும். வந்தது தொழுகை. அந்த தொழுகையிலே நின்று கொண்டு நபிகளார் தடுத்த விஷயங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது கூட நம்மை நாளை மறுமையில் நரகத்திலே தூக்கி வீசிவிடும். உதாரணத்திற்கு உழுவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உழுவை பற்றி அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது நீங்கள் அழகிய முறையில உழு செய்யுங்க. ஒவ்வொரு உறுப்புகளையும் நபிகளார் காட்டிய அடிப்படையில சொன்ன அடிப்படையில நீங்கள் உழுவை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சொன்ன அல்லாஹின் தூதர் அவர்கள் நீங்கள் குதிங்கால்களை தேய்த்து கழுவாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களை நரகத்துல கொண்டு சேர்க்கணும் என்று சொல்றாங்க. உழு கைகளை கழுவுவது, முகத்தை கழுவுவது, தலைக்கு மசஜ் செய்வது, கால்களுக்கு மசஜ் செய்வது, கால்களை சரியான முறையில கழுவுவது, எல்லாத்திலுமே சரியான முறையில அந்த சுத்தி செஞ்சிட்டோம். ஆனால் காலை மாத்திரம் தேய்த்து கழுவவில்லை, சுத்தமாக கழுவல, அது நம்மை நரகத்துல தூக்கி வீசிடும் என்று நபிகளார் ஒரு அமலை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய முழுமையையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். நபிகளார் காட்டிய அடிப்படையில அதனுடைய முழு செயல்களையும் நீங்கள் ஒழுங்காக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த வரிசையில் தான் தொழுகை. ஜமாத்து தொழுகையிலே நாம் நின்று தொழுகக்கூடிய நேரத்துல சில ஒழுங்குகளை நாம் பேண வேண்டும். அதுல முதலாவது சஃப்பை நாம் ஒழுங்குபடுத்துவது. நபிகளார் தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நீங்கள் வரிசைகளை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் சொல்லி காட்டி இருக்கிறார். அதே போன்று யார் முதல் சஃபிலே நின்று வணங்குகிறார்களோ, முதல் சஃபிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாணவர்கள் மிகப்பெரிய சிறப்பை தருகிறார்கள் என்று சீட்டு குலுக்கி போட வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அதில் நீங்க முந்திக் கொள்ளுங்கள், அதற்கென்று சில நன்மைகள் இருக்கிறது என்று நபிகளார் சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஏராளமான சிறப்புகள் முதல் சப்புல நின்று தொழுகும் பொழுது பேண வேண்டிய ஒழுங்குகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் சஃபிலே நிற்கும் பொழுது நேராகவும் நெருக்கமாகவும் நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒழுங்கை நாம் இன்றைக்கு பேணுகிறோமா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தொழுகை என்பது நமக்கு நாமே எங்க இடம் கிடைக்கிறதோ அங்க நின்று இமாமை பின்பற்றி தொழுது விட்டு போவது கிடையாது. முதல் சப்புல நீங்க சில பேர் நின்னுங்க, நாங்க எங்க எங்களுக்கு இடம் கிடைக்குமோ அங்க நாங்க ஒரு 4 பேர் நின்றுக்கிறோம், இன்னும் ஒரு இடத்துல நாங்க 4 பேர் நின்றுக்கிறோம் என்று சப்பை சிதறடித்து விட்டு தொழுவதற்கு பெயர் ஜமாத்து தொழுகை கிடையாது. அது நன்மையை பாழாக்கக்கூடிய ஒரு செயல். நபிகளார் சொல்லி காட்டுறாங்க, ஒரு சப்பை நீங்க ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்க, கொஞ்சம் நீங்க தேப்பு விட்டு நின்னாலும் கூட அங்கே ஆட்டுக்குட்டியினுடைய உருவத்திலே சைத்தான் வந்து விடுகிறான் என்று நபிகளார் சொல்லி காட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய சப்பு எப்படி இருக்கிறது? முதல் சப்புல ஒரு 4 பேரு, இரண்டாவது சப்புல ஒரு 4 பேரு, அடுத்தது எனக்கு எங்க இடம் கிடைக்குதோ அங்க நாங்க 4 பேரு என்று தனக்கென்று ஒரு இடத்தை நாம் ஒதுக்கிக் கொள்வது ஜமாத்து தொழுகை கிடையாது. ஜமாத்து தொழுகை என்பது நபிகளார் காட்டிய அடிப்படையில் அதனுடைய சப்பை முதல் சப்பை பூர்த்தி செய்து விட்டுதான் 2வது சப்பையை நம்ம நிவர்த்தி செய்யணும், 2வது சப்புக்கு போகணும். முதல் சப்புல இடம் கிடக்கும் பொழுது நாம் 2வது சப்பை உருவாக்கலாமா என்று பார்த்தால் கிடையாது. இப்ப மேல்தளம் இருக்கிறது, பெண்களுக்கு என்று மேல்தளத்தை நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். மேல்தளத்துல முதல் சப்பு எது என்று சொன்னால் அங்க எல்இடி டிவி இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய முதல் சப்பு அதுதான் ஆரம்பம். 2வது சப்பு, 3வது சப்பு, 4வது சப்பு இதை பூர்த்தி செய்து விட்டுதான் நீங்கள் அங்கிருந்து உங்களுக்கு இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு உங்களால போக முடியும். அதே போன்று நீங்கள் எல்இடி அந்த டிவிக்கு பக்கத்துல நீங்க அமர்ந்திருக்கீங்கன்னு சொன்னா அந்த சப்புல முதல் சப்பை நீங்க பூர்த்தி செஞ்சுட்டு தான் 2வது சப்புக்கே போகணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? முதல் சப்பை நாம் இன்றைக்கு பூர்த்தி செய்கிறோமா அல்லது சைத்தான் ஆட்டுக்குட்டியின் உருவத்திலே வந்து இடமைவதற்கு இடத்தை ஒதுக்குகிறோமா என்பதை நாம் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். இன்றைக்கு அது போன்ற நிலைகள் நம்மிடத்தில் இருந்து விடக்கூடாது. நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு வந்து ஜமாத்து தொழுகை தொழுவதற்கு பள்ளிவாசல் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுது காட்டினார்களோ அப்படி தொழுவதற்குத்தான் அந்த ஜமாத்து தொழுகையை நமக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடமையாக்கி இருக்கிறாங்க. அதுல பல்வேறு சிறப்புகளை, பன்மடங்கு நன்மையை நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறாங்க. இது நம்ம அதிகமா கவனத்துல கொள்ளணும்.
நாம் இதற்கு முன்பாக இது போன்ற காரியத்தில் ஈடுபட்டாலும் கூட இனி வரக்கூடிய நாட்களில் அது போன்று நாம் செய்துவிடக் கூடாது. குறிப்பாக சைத்தானை ஆட்டுக்குட்டியினுடைய உருவத்தில் நம்முடைய இடையில் இருக்கக்கூடிய அளவிற்கு நாம் இடத்தை ஒதுக்கிவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சப்பாக பூர்த்தி செய்துவிட்டு நீங்க பின்னாடி சப்புக்கு போங்க. நேரத்தை ஒதுக்கி வரோம். கிட்டத்தட்ட 8 மணிக்கு வரக்கூடிய நாம் 10 மணிக்கு வீட்டிற்கு செல்கிறோம். அப்படி அந்த குறிப்பிட்ட நேரத்துடைய முழு நன்மையை நாம் அடைந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒழுங்கு இல்லாமல் நாம் தொழுகக்கூடிய தொழுகை அது நன்மைக்கு மாற்றமாக தீமையாக அமைந்துவிடக் கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த ஜமாத்து தொழுகையை அழகிய முறையில் நாம் தொழுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக தொழுகக்கூடிய நேரத்தில் அந்த தொழுகை நாம் சைத்தானுக்கு இடமிட்டு அதை நம்முடைய தொழுகை நாமவே பாழாக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு அந்த சஃப்பை நம்ம ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். அதே போன்று பசங்களாக இருக்கக்கூடிய நம்மளும் என்ன பண்ணணும், தொழுகக்கூடிய நேரத்துல அந்த முதல் சஃப்பை பூர்த்தி செய்துவிட்டு அடுத்தடுத்த தொழுகையில நம்ம நிக்கணும். சரி, ஒரு கட்டத்துல நம்ம நின்று ரொம்ப நேரம் தொழுக முடியல, சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அழகிய முறையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு பிறகு வந்து கூட நீங்க தொழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்துல நீங்க தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நின்று தொழுகக்கூடியவர்களுக்கு அது அதிக பாதிப்பை சிந்தனை கூட உங்க பக்கத்து வந்துடும். நீங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருப்பீங்க. நீங்க பேசக்கூடிய அந்த வார்த்தை நின்று சப்புலே நிற்கக்கூடியவர்களுக்கு தவறான எண்ணங்களை தவறான சிந்தனைகளை தொழுகை விட்டு இமாம் ஓதிக்கிட்டு இருப்பாங்க, அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நின்று கேட்பது அதிக நன்மை பெற்று தருகிறது. குரானை எடுத்து எந்த அளவுக்கு நம்ம குரானை ஓதின நன்மை கிடைக்குமோ அதே போன்று இமாம் இங்க ஓதுறாங்கல்ல, அதனுடைய ஓசையை கேட்பது, அதனுடைய வசனங்களை கேட்பது, செழிதாழ்த்தி தொழுகையை நின்று கொண்டு கேட்பது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. அதை சிதைக்கக்கூடிய காரியமாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம பிறகு வந்து தொழுகுவோம், காலு வலிக்குதான் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து வந்து தொழுகிறது தப்பே கிடையாது. அதே நேரத்துல நம்ம பேசிக்கிட்டு உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நின்று தொழுகக்கூடியவர்களுக்கு அது கவன சிதறலை, தொழுகையினுடைய சிதறலை விட்டு உங்களுடைய பேச்சை கேட்பதற்கான சிந்தனையாக அது அமைந்துவிடும். அதையும் நம்ம புரிந்து கொண்டு நம்ம தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் நம்மளால மற்றவங்க டிஸ்டர்ப் இருந்துடக்கூடாது. நம்முடைய நிலையின் காரணத்தினால் மற்றவர்களுடைய நன்மையை நாசமாக்கக்கூடிய காரியத்தை நம்ம செஞ்சிடவே கூடாது. அதை நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல உணர்ந்து சரியான முறையில அழகிய முறையில சப்புகளை பூர்த்தி செய்து அழகான முறையில முழு நன்மையை அடைந்து நம்முடைய வீட்டிற்கு செல்லக்கூடியவர்களாக உள்ள ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போன்று ஒரு அறிவிப்பு நம்ம ஜும்மாவுல செஞ்சிருந்தோம். நம்முடைய பள்ளிவாசல்ல பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம ஏற்பாடு செய்து அதுல நம்ம பள்ளிவாசலுக்கு ஆண்களும் பெண்களும் ஏராளமானவர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு நாற்காலி என்பது பற்றாக்குறையாக இருக்கிறது. நீங்க கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கன்னு சொன்னா, உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவுங்கன்னு சொன்னா பெண்களுக்கு அந்த நாற்காலி நம்ம இடம் ஒதுக்கினாலும் கூட ஆண்கள் கீழே உட்காரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, அதை நீங்க பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையினால மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். இன்றைக்கு கூட ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த நாட்காலிக்கான ஒரு குறிப்பிட்ட நாட்காலிக்கான காசையை கொடுத்து அவர்களுடைய தேவைக்காக வைத்திருந்த உண்டியலுடைய அதை நிரப்பி வந்து தந்து, நீங்க இதன் மூலமாக எத்தனை நாட்காலி வாங்கணுமோ வாங்கிக்கோங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நிலை இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியணும். இன்னும் ஏராளமான சகோதர சகோதரிகள் இந்த செயலுக்காக, இந்த அறிவிப்பிற்காக உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கியிருக்கீங்க. ஆனால் தேவைகள் அதிகமாக இருப்பதால் இன்னும் உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.